ஹலோ கைஸ், இந்த வாரத்தில் நடந்து சூப்பரான ஃபன்னியான காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நம்ம மட்டும் ஹோட்டலில் வகை வகையாக சாப்பிட்றோமே, அம்மா சாப்பிட்ருப்பாங்களான்னு கால் பண்ணி பார்த்தாரு. இவர் வெச்சுலர் ரூமுக்கு மட்டும் புதுசு இல்லை, இவர் சமையலுக்கும் புதுசு தான். அதனால தான் கம்ஃபர்ட்டை ஊற்றி சமைக்கிறாரு. செலக்ட் பண்ணும்போதே வைஃப் கூட ட்ரிப் போறதை செலக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி மூஞ்சி வீங்கி இருக்காது தலைவனுக்கு. உண்மையிலேயே கொசு போகணுன்றதுக்காக இந்த கொசு பத்தி ஏத்துறாங்களா அல்லது தலைவனை போட்டு தள்ளுறதுக்காக ஏத்துறாங்களா? இது என்னடா திருக்குறளுக்கு வந்த சோதனை? அங்க ஒருத்தங்க உசுர கொடுத்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தரை பாருங்க, காலை ஆட்டி கொண்டு போனை நோண்டிட்டு இருக்காரு. ஆசையா ஒரே பால் அடிக்கணும்னு தாங்க வந்தாரு. வேகமா நடக்கிற போட்டின்னு தாங்க சொன்னாங்க. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு வேகமா நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு தைரியம் ரொம்ப அதிகம் தாங்க. அதனாலதான் இப்படி. ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு தம்பி படுத்த படுக்கையா இருந்தான். அதனாலதான் கட்டிலோடியே தூக்கி வந்தாங்க. நம்ம பசங்க எப்பவுமே பொண்ணுங்களை பார்த்ததுமே விட்டு கொடுத்துருவாங்க. வடக்கு நண்பர் இன்னும் நம்மள பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கார் போல. அதனாலதான் இப்படி வீடியோலாம் தைரியமா போடுறாரு. எப்படியும் தோசையை பிச்சு தானே சாப்பிட போறாருன்னு நினைச்சிருப்பாங்க போல. அதனாலதான் ஆல்ரெடி அவங்க பிச்சே வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லி இதோ வாங்கி மாட்டி விட்டுருக்காங்க போல. நம்ம ஊர்லயும் நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஆளை கூட்டிட்டு வந்து பார்த்தா 2025ஓட வெஸ்ட் டான்ஸ்னா நான் இதை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கு. பஸ்ல ஏறினதுமே நம்ம அறிவை கசக்கி புழிஞ்சு எந்த பக்கம் வெயில் அடிக்கும் எந்த பக்கம் வெயில் வராதுன்னு சொல்லி ஒரு சீட்ல ஏறி உட்காந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். 2026 நியூ இயருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் டிமாண்ட். அதனால இப்போவே முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. அக்கா அவங்க மனசுல அவங்க உயரம்னு நினைச்சிருப்பாங்க போல. அதனால தான் இப்படி ஆடணும்னு நினைச்சுதான் எந்த மியூசிக் கிடைச்சாலும் சரி, தலைவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மழை பெஞ்சு ரோடெல்லாம் வெள்ளமா இருக்கு. அதனால ஆபீஸுக்கு வர முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பையன் சின்சியரா படிக்கிறான்னு பையனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அம்மா நினைச்சாங்க. ஆனா பையன் என்ன படிக்கிறாருன்னு பாருங்க. தலைவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேட்டி கட்டியிருக்கான் போல. அதனாலதான் இப்படி. ரொம்பவும் செலவு இல்லாம தலையில முடி நடுறதுக்கு அண்ணன் பயன்படுத்தின ட்ரிக்ஸை பாருங்க. பந்தியிலிருந்து சாப்பிடும்போது எல்லாருமே சொல்லுவாங்க கொஞ்சமா போடுங்க கொஞ்சமா போடுங்கன்னு. அதே மாதிரி அக்காவும் சொன்னாங்க. இவங்க தான் ஒட்டே பிறந்த ரெட்டியர்கள். எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க, எங்க வந்தாலும் ஒன்னா தான் வருவாங்க. அதனாலதான் விழும்போது கூட ரெண்டு பேரும் ஒன்னாவே விழுறாங்க. பொண்ணு பார்க்க போன வீட்டுல பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியா பேச விட்டுருக்காங்க. கடைசியில பார்த்தா அவங்க தனியா தான் பேசி தெரிஞ்சிருக்காங்க. இந்த டீச்சருக்கு மட்டும் அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க மேல என்ன கோவமோ தெரியல, இந்த மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம வேலை வால் போடுறது மட்டும்தானு அக்கா நினைச்சிருப்பாங்க போல. அதனாலதான் வந்த கேட்சை எடுக்காமலே விட்டுருப்பாங்க.
அது வேற ஒன்றும் இல்லை, இட்லியும் மல்லிப்பூ மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி தோசையும் மல்லிப்பூ மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் அண்ணன் இறங்கிட்டாரு. அண்ணனோட டான்ஸுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அண்ணனோட டான்ஸ். நீங்க பண்றதெல்லாம் என்னங்க ரீல்ஸ்? ரீல்ஸ்னா உண்மையிலேயே இந்த மாதிரி தான் இருக்கணும். அட்டி படகுல போற சந்தோஷத்துல தன்னை மறந்தே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ தையல் மிஷின் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு தையல் மிஷினை பார்த்திருக்கவே மாட்டீங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோடையே மாப்பிள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாரு, அதாவது போன்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படியெல்லாம் பாதுகாப்பா இருந்தா அவங்களுக்கு ஒரு கொசு கூட கிடைக்காது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொண்ணுங்க எப்பவுமே ரொம்பவும் வித்தியாசமானவங்க தான், அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி. கூகுள் மேப்பை நம்பி அதை பார்த்து வண்டி ஓட்டினா இந்த மாதிரி தான் நடக்கும் போல. Turn around. You have reached your destination. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் இது மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.